அனைவருக்கும் இனிய நல் வணக்கங்கள். வீடு கட்டும் யோகம், வீடு அமையும் யோகம் பற்றிய முழு விதமான காரண ஆய்வுகளை இப்பதிவில் பார்ப்போம். வீடு கட்டும் யோகம் உங்களுக்கு உண்டா, அல்லது உங்களது குடும்ப உறுப்பினர்கள் யாருக்காவது அந்த யோகம் இருந்து அவர்கள் மூலம் உங்களுக்கு வீடு கட்டும் பாக்கியம் அமையுமா? அடுத்ததாக, வீடு கட்டும் யோகம் எப்போது அமையும்? மூன்றாவதாக, அந்த வீடு கட்டும் யோகம் எப்படி அமையும்? அதாவது எப்படி என்றால், கடனால் அமையுமா, சொத்துக்களை விற்று அமையுமா, அல்லது நம்ம சம்பாத்தியத்தின் மூலம் அமையுமா, அல்லது வெளிநாடு சென்று அந்த சம்பாத்தியத்தின் மூலம் வீடு கட்டும் யோகம் அமையுமா, அல்லது அரசு கடன் உதவிகள் அல்லது மானியங்கள் மூலம் வீடு அமையுமா என்பது பற்றியும் ஓரளவுக்கு அறிய முடியும். மேலும் பழைய வீடு அமையுமா, புது வீடு அமையுமா என்பதை பற்றியும் அறிந்து கொள்ள முடியும். அதேபோல் இந்த வீடு கட்டும் யோகங்கள் அமைந்து அந்த வீடு கட்டி அந்த வீட்டில் நாம் குடியிருக்கும் பாக்கியம் கிடைக்குமா, அல்லது வீடு கட்டியும் பலர் வெளியிடங்களில் வாடகை வீட்டில் வசிப்பது போல அந்த வித யோக அமைப்புகள் எப்படி இருக்கும் என்பது பற்றிய முழு விதமான ஆய்வுகளை இப்பதிவில் பார்ப்போம். முதலில் வீடு கட்டும் யோகம் உள்ள ஜாதகம் எப்படி இருக்கும் என்று ஆராய்வோம். உங்கள் ஜாதகத்தில் லக்னத்திற்கு 4ஆம் வீடு வீடு கட்டும் ஸ்தானத்தை குறிக்கும். அந்த 4ஆம் வீடு, அந்த 4ஆம் வீட்டு அதிபதி வீட்டு கட்டும் யோகத்தை குறிக்கும் ஸ்தானாதிபதிகளாகும். அடுத்தது காரகராக சுக்கிரனை ஆராய வேண்டும். ஏனென்றால் ஒரு பலனுக்கு ஸ்தானாதிபதி காரகர் ரீதியாக ஆராய வேண்டும். அடுத்தது லக்னம் ரீதியாக வலுவாக இருந்தால் நல்ல வலுவான வீடு அமையும். ராசி ரீதியாக இருந்தால் ஓரளவுக்கு சுமாரான வீடுகள் அமையும். எனவே அந்த வகையில் உங்களுடைய ஜாதகத்தில் அந்த வீடு கட்டும் யோகம் 4ஆம் வீடு, 4ஆம் வீட்டு அதிபதி காரகராகிய சுக்கிரன், இவர்கள் நல்ல சுபக்கிரகங்களின் தொடர்புடன், அதாவது சுக்கிரன், வளர்பிறை சந்திரன், குரு மற்றும் பௌர்ணமி சந்திரன், தனிப்புதன் இவர்களின் தொடர்புடன் அந்த ஸ்தானங்களும் ஸ்தானாதிபதிகளும் சுக்கிரனும் அமைந்தால் நல்ல வீடு மேன்மையாக அமையும். பாவக்கிரகங்களான சனி, செவ்வாய், ராகு, கேது தொடர்புகள் இருந்து அந்த ஸ்தானாதிபதியும் மறைவு ஸ்தானங்களான 6, 8, 12 அமைப்புகள் அமைந்துவிட்டால் உங்களுக்கு வீடுகள் பாதிப்புகள் அமையும் என்பதையும் நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். எனவே இந்த 4ஆம் வீடு, 4ஆம் அதிபதி சுக்கிரன் இவர்களை முதலில் ஆராய்ந்து நீங்கள் அறிந்து கொள்ளலாம். அதேபோல் உங்களுக்கு அந்த யோக அமைப்பு இல்லாவிட்டாலும் உங்கள் குழந்தைகளுக்கு அந்த யோகம் இருக்கிறதா, அல்லது உங்கள் மனைவிக்கு அந்த யோகம் இருக்கிறதா என்பதையும் ஆராய்ந்தும் நீங்கள் அவருடைய ஜாதக ரீதியாகவும் உங்களுக்கு அந்த வீடு கட்டும் யோகம் அமையும். மேலும் கூட்டு குடும்பங்களாக இருக்கும் குடும்பங்களில் தாய், தந்தை, மாமனார், மாமியார், சில சகோதர வகையிலும் உங்களுக்கு அந்த வீடு கட்டும் யோகம் கூட்டு குடும்பங்களில் இருப்பவர்களுக்கும் அமைந்துவிடும். எனவே எப்போது அமையும் என்பதை முதலில் ஆய்வு செய்ய வேண்டும். ஏனென்றால் வீடு கட்டும் யோகம் இருந்தாலும் அது எப்போது அமையும் என்பது முக்கியமல்லவா? ஏனென்றால் சிலருக்கு வீடு கட்டும் யோகம் வலுவாக இருக்கும், ஆனால் அந்த திசா புத்திகள், அந்த 4ஆம் வீடு, 4ஆம் அதிபதி, அந்த சுக்கிரனுடைய திசைகள் அல்லது இவர்களோடு தொடர்பு கொண்டுள்ள சுப வலுப்பெற்ற கிரகங்கள் திசைகள் பருவ வயதில் வராமல், பருவ வயது என்றால் சம்பாத்தியம் செய்யக்கூடிய ஒரு 25லிருந்து 55 வயது வரையில் வராமல், முன் வயதிலேயோ பால்ய வயதிலேயோ அல்லது வயதான காலத்திலேயோ அந்த திசாபுத்திகள் வந்தால் வீடு கட்டும் யோகத்தை நாம் பயன்படுத்துவது சிறிது சிரமமாக இருக்கும். எனவே அந்த திசாபுத்திகள் நடப்பது தான் முக்கியம். ஒரு பலனை அடைய உரிய காலத்தில் அந்த திசாபுத்தி நடக்க வேண்டும். அவ்வாறு உங்களுக்கு யோகம் இருந்தாலும் அந்த திசாபுத்திகள் வரும் காலத்தையும் கணிக்க வேண்டும். ஏனென்றால் அந்த 4ஆம் அதிபதி சுக்கிரன் தொடர்புடைய கிரகங்களின் திசாபுத்திகளில் தான் ஒருவருக்கு வீடு அமையும். எனவே உங்களுக்கு இருக்கிறதா, குழந்தைக்கு இருக்கிறதா, மனைவி கணவனுக்கு இருக்கிறதா என்பதையும் நீங்கள் ஆய்வு செய்து அந்த திசாபுத்தி காலங்களில் தான் நீங்கள் வீடுகளை அமைத்து கொள்ள முடியும். அதேபோல் தாய், தந்தை, கூட்டு குடும்பங்கள், மாமனார், மாமியார் ரீதியாகவும் அந்த தசாபுத்திகள் வயதான காலத்தில் நடந்தாலும் நீங்கள் அவர்களை பயன்படுத்தி அவர்கள் மூலம் எல்லா வேலைகளையும் செய்து நீங்கள் வீடு கட்டும் அமைப்பை பயன்படுத்தி கொள்ள முடியும். எனவே எப்போது அமையும் என்பது அந்த தசாபுத்தி காலங்களில்தான்
அவர்களுக்கு வீடு அமையும். அது முக்கியமாக திசைகளில் வலுவாக கிடைக்கும். புத்திகளில் தசாநாதனின் அமைப்பு நிலைகளுக்கேற்ப ஓரளவுக்கு முயற்சிகள் செய்து அந்த காரியங்களை நிறைவேற்றிக் கொள்ள முடியும். அதேபோல் லக்கண ரீதியாக அமைந்தால் உங்களுக்கு வலுவாக சிறு முயற்சி செய்யாமலே கூட சிலருக்கு அமைந்துவிடும். 5ஆம் அதிபதி 9ஆம் அதிபதி அதிர்ஷ்ட வழிகளில் கூட கொடுத்து விடுவார்கள். ஏன்னா லக்னாதிபதி வலுவிருந்து விட்டால் சிலருக்கு சிறு முயற்சிகள் மூலம் அமைந்துவிடும். ஆனால் ராசி ரீதியாக அமைப்பட்டால் விடாமுயற்சியுடன் திட்டமிட்டு புத்திசாலித்தனமுடன் செயல்பட்டால் அந்த காரியத்தை நீங்கள் நிறைவேற்றி கொள்ள முடியும். எனவே இந்தவித ஆய்வுகளை நீங்கள் அறிந்து கொள்ளலாம். அடுத்தது எப்படி அமையும் என்பது ஒரு முக்கியமான கேள்வியாகும். அதாவது வீடு கடனால் அமையுமா அல்லது சொத்துக்களை விற்று அமையுமா என்பதை முதலில் பார்ப்போம். முதலில் 4ஆம் வீட்டு அதிபதியும் சுக்கிரனும் சுபக்கிரகங்களின் தொடர்புடன் வலுவுடன் அமைந்து விட்டாலே நல்ல நிலைகளில் வீடு அமையும். உங்களுக்கு பாக்கியம் செய்த அமைப்பில் நீங்கள் சம்பாத்தியம் செய்தோ அல்லது குடும்ப சொத்துக்கள் ரீதியாக சேமிப்புகள் ரீதியாகவோ உங்களுக்கு வீடுகள் அமைந்துவிடும். கணவன் மூலம் மனைவி மூலம் எந்த வகையிலோ அவர்கள் மூலம் உங்களுக்கு வீடுகள் அமைந்துவிடும். இவர்கள் பங்கப்பட்டிருந்தால் உங்களுக்கு வீடுகள் சிறிது சிரமமாக இருக்கும். 4ஆம் வீட்டு அதிபதி எந்த வீட்டு அதிபதியோடு வலுவாக தொடர்பு கொண்டுள்ளார், அந்த வீட்டு அதிபதி எவ்வளவு வலுவில் இருக்கிறார், அந்த தசாபுத்திகள் உங்களுக்கு அந்த காலங்களில் நடக்கிறதா என்பதை ஆராய்ந்து நீங்கள் வீடு கட்டும் அமைப்பை அறிந்து கொள்ள முடியும். உதாரணமாக 12ஆம் வீட்டோடு 4ஆம் வீட்டு அதிபதி தொடர்பு கொண்டிருக்கும் போது வெளிநாடு சென்று சம்பாத்தியம் செய்து நீங்கள் வீடு கட்டும் அமைப்பை பெறுவீர்கள். 8ஆம் வீட்டில் தொடர்பு கொண்டு இருக்கும் போதும் வெளிநாடு தங்கியிருந்து இங்கே வீடு கட்டுவீர்கள். அல்லது வெளி மாநிலம் வெளியிடங்களில் தங்கியிருந்து நீங்கள் சம்பாத்தியம் செய்து வீடு கட்டும் அமைப்பை பெறுவீர்கள். ஏனென்றால் 4ஆம் வீட்டிற்கு 5ஆம் வீடு புண்ணியஸ்தானம் 8ஆம் வீடு ஆகும். பாக்கியஸ்தானம் 12ஆம் வீடாகும். இந்த தசாபுத்திகளில் வீடு அமையும். ஆனால் அந்த வீடுகளில் நிரந்தரமாக குடியிருக்கும் பாக்கியம் உங்களுக்கு அமையாது. கௌரவத்திற்கு வீடு அமைந்துவிடும். அடுத்ததாக 1, 4, 7, 10 எனும் கேந்திரங்கள் அனுபவிக்கக்கூடிய வீடு ஸ்தானங்கள் உடைய தசாபுத்திகள் சுப வலுவாக இருந்து 4ஆம் வீடில் அதிபதி அல்லது சுக்கரனோடு தொடர்பு கொண்டு இருந்து விட்டால் உங்களுக்கு இந்த தசாபுத்தி காலங்களில் அமையும் வீடுகள் நல்ல வீடாக அமையும். வாழ்நாள் முழுவதும் நீங்கள் அந்த வீடுகளில் வசிக்கும் யோகத்தையும் பெற முடியும். எனவே இந்த வீடுகள் மூலம் உங்களுக்கு நன்றாக இருக்கும். அடுத்தது 10ஆம் வீடு தொழில் ஸ்தானம். சம்பாத்தியம் செய்து நீங்கள் எந்த வகையிலோ முயற்சி செய்து சம்பாத்தியம் செய்து நீங்களே வீடு கட்டும் அமைப்பை பெற்று விடுவீர்கள். 10ஆம் வீட்டு அதிபதியின் அல்லது 10ஆம் வீட்டு அதிபதியோடு அல்லது ஸ்தானத்தோடு தொடர்பு கொண்டுள்ள தசாபுத்தி காலங்களில் நீங்கள் அந்த வீடை அடைய முடியும். அதேபோல் 6ஆம் வீடு வேலை ஸ்தானம், கடன் ஸ்தானம். வேலைகள் மூலம் சம்பாத்தியம் செய்ய அடையக்கூடியது 6ஆம் வீட்டு அதிபதியினுடைய தசாபுத்தி காலங்களில். மேலும் கடனுதவிகள் என்றால் அரசு மானிய கடனுதவிகள் மூலம் வீடு அமையும். அரசு சகாயங்கள், அதாவது இப்பொழுது கொடுப்பதைப் போல பல கலைஞர் நினைவுள்ள மூலம் 3 லட்சம் உதவி செய்வதைப் போல சகாயங்கள் மூலமும் நீங்கள் வீடு கட்டும் அமைப்பை பெற்றுவிட்டீர்கள். அல்லது வங்கி கடனுதவிகள் மூலமும் நீங்கள் வீடு கட்டும் யோகத்தை அறிந்துவிட முடியும். அடுத்ததாக உங்களுக்கு இந்த வீடுகள் அமையும் போது பாக்கியம் அமையுமா, அதாவது குடியிருக்கும் பாக்கியம் உங்களுக்கு அமையுமா என்றால் சுப கிரகங்களின் தொடர்புடன் 4ஆம் அதிபதி 4ஆம் வீடு சுக்கிரன் இவர்கள் அமைந்து விட்டால் உங்களுக்கு அந்த நல்ல தசாபுத்திகள் முன்பு சொன்னல கேந்திர 1, 4, 7, 10, 2, 11 போன்ற தசாபுத்திகளின் காலங்களில் சுபக்கிரகங்களின் தொடர்புடன் வலுவாக பாவத்துவம் இல்லாமல் அமைந்துவிட்டால் உங்களுக்கு அந்த வீடு நிரந்தரமாக குடியிருக்கும் அமைப்பை கொடுக்கும். அல்லது 6, 8, 12 அதிபதிகளின் தசாபுத்திகள் சனி செவ்வாய் ராகு கிரகங்களின் தொடர்புள்ள தசாபுத்திகளில் ஓரளவுக்கு வலுவுடன் இருந்து வீடு கட்டும் அமைப்பு பெற்றாலும் சுக்கிரனோ யாரோ ஒருவர் ஸ்தானாதிபதி காரகர் ரீதியாக ஒருவர் வலுப்பெற்றிருந்தாலும் நீங்கள் வீடு கட்டும் யோகத்தை பெற்று விடுவீர்கள். ஆனால் அந்த வீட்டில் குடியிருக்கும் பாக்கியம் உங்களுக்கு கிடைக்காது. அதேபோல் 4ஆம் வீட்டு அதிபதி இவர்களோடு சனி தொடர்பு கொண்டு வலுவாக அமைந்துவிட்டால் பழைய வீடுகள் அமையும். அல்லது இப்போ சனி தொடர்பு கொண்டு இருந்தாலும் அதிபதி காரகர் ரீதியில் சுக்கிரனோ அல்லது அதிபதியோ வலுவாக அமைந்து விட்டாலும் மற்றவர்கள் கட்டிய புது வீடுகளை வாங்கி நீங்கள் குடியிருக்கும் பாக்கியத்தை அடைவீர்கள். இதேபோல் மற்ற கிரகங்கள் ரீதியாகவும், அதாவது 4ஆம் வீடு 4ஆம் அதிபதி சுக்கிரன் இவர்களோடு தொடர்பு கொண்டுள்ள சுப வலு பெற்ற கிரகங்கள் ரீதியாகவும் அந்த கிரகங்களின் காரகத்துவங்கள் ஆதிபத்தியங்கள் ரீதியாக பலன்களை அறியலாம். உதாரணமாக சூரியன் சுப வலுவாக தொடர்பு கொண்டிருந்தால் தந்தை வகைகளிலும் அரசு வகைகளிலும் உதவி பெற்று நீங்கள் யோகத்தை அடைவீர்கள்.
சந்திரன் தொடர்பு கொண்டிருந்தால் தாய் வகைகளிலும், செவ்வாய் தொடர்பு கொண்டிருந்தால் சகோதர வகைகளிலும், பூமி வகைகளிலும், புதன் தொடர்பு கொண்டிருந்தால் மாதுள வர்க்க வகைகளிலும், காலி நிலங்கள் வகைகளிலும், குரு தொடர்பு கொண்டிருந்தால் கடன் உதவிகள், வங்கி கடன் உதவிகள் மூலமும் புத்திர வகையிலும் இந்த யோகங்களை அடைய முடியும். சுக்கிரன் தொடர்பு கொண்டிருந்தால் மனைவி வகையிலும் நீங்கள் இந்த யோகத்தை அடைய முடியும். எனவே இவ்வாறு பலவித ஆய்வுகள் செய்து ஜாதக ரீதியாக நீங்கள் பலன்களை அறிந்து செயல்பட்டால் வெற்றி பெறலாம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன்.